காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதிரொலியாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேற்றும் நல்லா மழை பெஞ்சிச்சு, இரவும் பெஞ்சிச்சு. இப்போ பகல்லையும் சரியான மழை. பள்ளிக்கு மட்டும் விடுமுறை கொடுத்துருக்காங்க மாவட்ட ஆட்சியர். தொடர்ந்து காலையிலேருந்து இது போன்ற மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போ மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா பெரியகுத்தூர், திருக்கலாச்சேரி, ஆயப்பாடி இந்த சாலை தான் அது. பாருங்கள் தண்ணியெல்லாம் எப்படி நிற்கிது. நான் பொறுமையாக தான் போகிறேன் காரில். பெரியகுத்தூர், திருக்கலாச்சேரி, இந்த ஆயப்பாடி வந்தாச்சு. ஆயப்பாடி மெயின் ரோடு தண்ணி நிறைய நிற்கிது சாலையில். பார்த்து கவனமாக போங்க. வாகனத்தில் போனாலும் இண்டிகேட்டர் போட்டு போங்க. நான் என்று நாம் என்ற நான். ஆமாங்க, நாம் யார் அப்படின்னு நம்ம என்னைக்காவது சிந்திச்சுக்கோமா? ஒருவேளை நான் நான் தான் அப்படின்ற மாதிரி பல நேரத்தில் வேற பிகே வீட்டுக்கா வீட்டுக்கு வரீங்களா? வாங்க விட்டுறேன் வாங்க. இட்லி கடை இல்லையா? அது சென்னைக்கு தான் போகணும். வட வாங்க திறங்க, வாங்கம்மா திறக்கம்மா. லைவ் போட்டிருக்கேன், உங்களை எல்லாரும் பார்க்குறாங்க. இப்போது லைவில் நேரலையில் போயிட்டுருக்கு. வாங்க. மழை அம்மா நல்லா இருக்காங்களா? மாயவரத்துலேருந்து சரியான மழை தான். இளநமுடி போயிட்டு இந்த லைவ் போயிட்டுருக்கு. இந்த முடிச்சுட்டு வரேன். பார்த்தீங்களா? சரி, இந்த பாருங்கள் லைவில் பாருங்கள். மழை பெய்யறதெல்லாம் இப்போ அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நான் பார்க்குறேன் டெய்லி. ஆமாம், வெளிநாட்டில் இருக்கிறவங்க நல்லா அந்த செய்திகள்லாம் தகவல் கிடைக்குது. இது ஒரு சுண்ணத்தான காரியம்தான். மரம் சாஞ்சிருச்சு பார்த்தீங்களா? மரம் சாஞ்சி லைன்மெண்ட்டை சொல்லியிருக்கேன். அந்த மரத்தை உடனே வெட்ட சொல்லி எல்லாரையும் அலர்ட்டாதீங்க அப்படின்னு சொன்னேன். ஆமாம், தண்ணி நிறைய நிற்குது. இந்த இடத்துல எப்போதுமே தண்ணி நிற்குது ரபிக்கு. அதை கொஞ்சம் வெட்டி விடுறதுங்க பாருங்க. அப்படியே ஏன் வீட்டில் விட்டுட்டு போயிடுறேன். வாங்க வாங்க, ஏன் மழையில் நனைஞ்சு போறீங்க? பைக் எடுத்தேன், பைக்கு வேணாம். சரியான மழை. நீங்கள் கொடையில் பிடிச்சிட்டு வந்தாலும் நனைஞ்சிருவீங்க. பாருங்க, வாழை மரம் காஞ்சி கிடக்குங்க. உங்களுக்கு வெட்ட சொல்லணும்.
கொஞ்சம் பஞ்சாயத்து போர்டில் கொஞ்சம் ஸ்டாஃப்லாம் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க சொல்லுங்கள். ஆமாம்மா ஆமாம், நிற்கிது. ஏன்னா முன்னெச்சரிக்கை என்னென்ன தேவையோ எல்லாம் அலர்ட்டாக இருங்க. ஏன்னா நம்ம உள்ள போகிறது ஒரு 2 நாளைக்கு கொஞ்சம் அப்புறம் சரியாயிடும். ஒரு காலத்துலேயே 2 முறை 3 முறை ஆமாம். இதுக்கு ஒரு விமர்சனமும் இல்லை மாதிரி. ஆமாம், இப்படியே திரும்பிக்கு வா, வீட்டில் விட்டுறவான். சரி, நம்மளாம் சவாஞ்சன்னு சொல்லுங்கள். இந்த திறக்கிற போ திறந்துட்டு விடுறா. அதுதான் நாம் வந்து எல்லாரையும் கொடுக்கணும், எல்லாருக்கும் சமமாக பங்கிடணும் அப்படின்னு ஒரு நமக்குள்ள ஒரு எண்ணம் வரும். நாம் அப்படின்னு இருக்கும்போது நான் இருக்கக்கூடாது, நான் இருந்தால் விட்டு கொடுக்க முடியாது. நன்றி சார். நன்றிங்க. அழகான கருத்து. கல்பனையில சிந்தனையரங்கத்தில் நான் என்ற நாமும் நாம் என்ற நானும் இந்த பொருளில் தான் பேசிட்டு இருக்கிறோம். அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம். பேசுங்க செல்வ பாரதி. கூட வரும். இன்று கேட்காம வாழ்க்கையில் நான் என்ற மனிதன் வாழ்ந்ததில்லை அப்படின்னு வரும். அது நான் என்ற ஒரு அகந்தை வந்து இருக்கக்கூடாது வாழ்க்கையில. நான்கிற ஒற்றுமை வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு மேம்படுத்தும். அதாவது இருக்கும் அந்த அகந்தை இல்லாம என்னால முடியும், என்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு தத்துவமே பேசக்கூடாது. அடுத்தவங்களோட உதவி வேணும், அடுத்தவங்களோட சேர்ந்து நாம வந்து உண்மையா ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அது நல்லா இருக்கும். நன்றி சார். நன்றி. வணக்கம். உங்களுடைய வானொலி பெட்டியோட ஒலியில் அவர் குறைச்சிட்டு பேசுங்க நேயரே. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். தாராசுரம் சமரசம் பேசுங்க ஐயா. நவம்புடன் இருக்க வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. நன்றி. சொல்லுங்க. நான் என்ற நாமும் நாம் என்ற நானும் கதைப்ப ஒழுங்கா சொல்லிட்டாலே ஆயுதம் போல இருக்கு. நான் என்றால் ஒரு கூட ஒட்டாது, நாம் என்று சொல்லி பாருங்க ஒரு ஒட்டும். ஒரே யாரின் மீது திணித்து ஓகே பாய்.